அண்மை செய்தி. மண்டல பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறக்கப்பட்டுள்ளது. பக்தர்களின் சரண கோஷம் முழங்க சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறக்கப்பட்டது. டிசம்பர் 27ஆம் தேதி மண்டல பூஜை நடைபெறவுள்ளது. மண்டல பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறக்கப்பட்டது. ஆன்லைன் மற்றும் ஸ்பாட் புக்கிங் மூலம் பதிவு செய்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்யலாம். டிசம்பர் 27ஆம் தேதி இரவு நடை சாத்தப்பட்டு மீண்டும் மகரவிளக்கு பூஜைக்காக டிசம்பர் 30ஆம் தேதி நடை திறக்கப்படும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மண்டல பூஜைக்காக பக்தர்களின் சரண கோஷம் முழங்க சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறக்கப்பட்டது. இதுகுறித்தான முழு விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் கண்ணன். கண்ணன், வணக்கம். விவரங்களை பகிரலாம். வணக்கம். அதாவது கேரளா மாநிலத்தில் புகழ்பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை இன்று திறக்கப்பட்டது. வரும் மண்டல பூஜைக்காக இன்று நடை திறக்கப்பட்ட நிலையில நாளை முதல் கார்த்திகை 1ஆம் தேதி முதல் ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து விரதம் இருந்து பாத யாத்திரையாக சபரிமலைக்கு செல்ல தொடங்குவார். தற்போது இன்று மாலை 5 மணி அளவில் கோயில் நடையானது திறக்கப்பட்டுள்ளது. பக்தர்களின் சரணகோஷம் வாங்க நடை திறக்கப்பட்ட நிலையில இன்று மாலை முதலே பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். திறனான பக்தர்கள் தற்போது முதலே 18 படி ஏறி ஐயப்பனை தரிசனம் மேற்கொள்ள தொடர்ந்து சென்று வரும் நிலையில நாளை முதல் தமிழகம் எங்கும் உள்ள பல்வேறு கோயில்களில் மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. கார்த்திகை முதல் நாள் மாலை அணிந்து 41 நாட்கள் விரதம் இருந்து பக்தர்கள் நடைபயணம் மேற்கொண்டு 18 படி விதித்து ஐயப்பனை தரிசனம் மேற்கொள்வது வழக்கமான நிகழ்வு. இந்த தடவை மண்டல பூஜைக்காக இன்று சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை திறக்கப்பட்ட நிலையில தொடர்ந்து 41 நாட்கள் மண்டல பூஜை நடைபெறுகிறது. அதற்கு பின்பு மகரவிளக்கு பூஜை, அதற்கு அடுத்து படிப்பூஜையுடன் இந்த மண்டல விழா நிறைவு பெறுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.